ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. சண்டே முடிஞ்சு போச்சு, இப்போ ஹாப்பி சண்டேன்னு கேட்பீங்க. இல்லை, இப்போதான் பேசணும்னு தோணுச்சாதான். ஒன்றும் இல்லை, வீக்லி ஃபுல்லாக வீடியோ போட்டாச்சு. அதனால தான் சண்டே வீடியோ இல்லைன்னு சொல்லி சொன்னேன். இனிமே வந்து வீக்லி ஃபுல்லாக வீடியோ போட்டால் சண்டே வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன வீடியோனா, ஒன்றும் இல்லை, நேற்று நான் பண்ணியிருந்த பின் கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நாங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதுலேருந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால கவனிக்கலை. ஸோ வந்து இப்போ அதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்திருக்கோம். கேட்டிருந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இது உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் கேட்கல. அதாவது வந்து என்னன்னா, அவங்க வந்து கேட்டிருந்த விஷயம் கமெண்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணலைனாலும் இப்போ லாஸ்ட் 3 டேஸாக ரிப்ளை பண்ணியிருந்தேன். நேற்று கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணல. சாரி, சண்டே சுத்தமாக டைம் கிடைக்கல, அதான் உண்மை. நான் பண்ணிடுறேன். அதாவது வந்து சில டைம் வந்து மனசு வந்து நான் வந்து கொஞ்சம் சேடாக இருக்கும் போது வந்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து ரீட் பண்ணும்போது எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட சிலரோட கமெண்ட்ஸ் எடுத்து நான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, அதெல்லாம் வந்து ஒரு ஃபீல்னு கூட சொல்லலாம். அதனால வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எப்போதுமே வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிலர் பண்ணுற பேட் கமெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். சிலர் வந்து கேட்பீங்க, இவ்வளோ பேர் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஏன் அந்த பர்டிகுலர் அந்த ஒத்த பேட் கமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. எத்தனை பேர் சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பேட் கமெண்ட் ஒன்று தான் நம்ம மனசுக்குள்ளே உறுத்தும். ஏன்னா நம்ம செய்கிற வேலை அப்படி. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பணத்துக்காகலாம் இது எதையும் நான் வந்து இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பணத்தையும் தாண்டி, அதாவது சுயநலத்தையும் தாண்டி சில மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் இதை பண்ணுறோம். இதில் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வேலை பார்க்கணும். ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் தான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து அதை நம்ம ஹாப்பியாக பண்ணும்போது, முகம் தெரியாத ஒருவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற போது வந்து அது ஒரு ஹாப்பினஸ். இதில் வந்து சிலர் பண்ணுற பேட் கமெண்ட்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். அதனால தான் அந்த ஒத்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது வந்து வீக்லி சண்டே வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீக்லி சண்டே கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ், கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ஒரு வீடியோ போடுறேன். முக்கியமான விஷயம், பர்சனலை பற்றி யாரும் கேட்க வேணாம், இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். பர்சனல் மட்டும் வேண்டாம், மற்றபடி வந்து வேற என்ன கேட்டாலும், சேனல் சம்மந்தப்பட்டுமா, இல்லை சேனல் நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கேட்டாலும் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா இப்படி தான் வந்து வீடியோ போடணும்னு ஒரு எண்ணம். அப்புறம் நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஏன் உங்கள் மூஞ்சியை காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் உண்மையான ஃபேஸை ஏன் வந்து காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு 13 பேர் 15 பேர் லைக் வேறு போட்டிருந்தாங்க. காட்டக்கூடாதுன்னு இல்லை, இப்போ காட்ட முடியாத சுச்சுவேஷன், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் லைவ் வருவேன். அப்போது கண்டிப்பாக நான் காட்டுறேன். கொஞ்சம் காட்ட முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் ஃபேஸ் வந்து காட்ட மாட்டோம். இந்த 2 கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிருந்தேன், அதனால சொல்லிட்டேன். அதாவது உங்கள் கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வேறு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுன்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டோரி வந்து எதுக்கு அடிக்கடி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லா வியூஸ் வந்து மூவிங் இருந்தது. மூவிங்கை தாண்டி கொஞ்சம் அதிகமான சப்போர்ட் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் லோவாகுதா? அந்த டவுட்டில் தான் கேட்டேன். ஒருவேளை வந்து ஸ்டோரி போர் அடிக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க, போர்லாம் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய கதை இருக்குது. சமுத்திரத்துக்கு நிறைய கதை வச்சுருக்கோம். சமுத்திர கதை அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லப்போனால் 3 பாட்டாக பிரிச்சிருக்கேன் கதையை. 3 பாட்டில் ஃபஸ்ட் பார்ட் 100 எபிசோடு முடிஞ்சது. அடுத்த பாட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்த பாட்டுக்கும் ஸ்டோரி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டோரி போர் அடிக்குது, இதுக்கு மேலே இழுத்துட்டு வராதிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த ஸ்டோரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எல்லோரும் கொடுக்குற ஊக்குவிப்பு தான் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்திருக்கோம்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். இதை விட எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் வந்த கமெண்ட்ஸுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன என்கிட்ட பேசணும், என்ன கேட்கணுன்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். முக்கியமாக பர்சனல் மட்டும் கேட்காதீங்க, அதை ஒன்று மட்டும் தவிர்த்துருங்க. மற்ற என்ன கேட்டாலும் கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை பண்ணுவேன். அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக நான் அந்த வீடியோ போட்டேன். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் அந்த சிஸ்டர் கேட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஐடியாவே இல்லை, சும்மா தோணுச்சு, அதான் பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன வீடியோ பற்றி சம்மந்தம் என்ன கேட்கணுன்னாலும் தாராளமாக கேளுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.
உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன் கூட சொல்லுவேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சிலர் இப்போ டெய்லி பண்ணுவாங்க. ஆம், ஒருத்தவங்க பண்ணலை அப்படின்னா வந்து என்ன ரீசனுக்காக அவங்க பண்ணலைங்கிறத நான் யோசிப்பேன். அப்புறம் அவங்க மறுநாள் பண்ணும்போது அதை கேட்கணும்னு நினைப்பேன். ஆனால் நான் அதை வந்து சரி எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு நான் வந்து இது பண்ணுறேன். ஆனால் உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷன். நான் சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷன், வேறு எதுவுமே கிடையாது. சிலர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். அதையும் வந்துட்டு தாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா இதையும் தாண்டி நம்ம லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிருவேன். அப்புறம் இன்னொரு மெசேஜ் ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு முன்னையே. லவ் சீன்ஸ்லாம் சூப்பராக இவ்வளோ அட்ராக்டிவாக எடுக்கிறீங்க அப்படிலாம் வந்துட்டு. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன திரும்பவும் சொல்கிறேன், லவ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது, எந்த விதத்துலையுமே தப்பு சொல்ல மாட்டேன். பட் செலக்ட் பண்ணுற ஆள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க மேலே குத்த சொன்னோன்னா அது வந்து எந்த விதத்துலையுமே நியாயமாக இருக்காது. லவ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, அந்த ஏஜில் பண்ணுங்கள், எந்த தப்புமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது கார்ட்டூன் வீடியோ, என்டர்டைன்மெண்ட் வீடியோ. நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போடுறோம். இதில் நான் ரொமான்ஸ் கூட முகசுளிக்கிற மாதிரி நான் வச்சது கிடையாது. ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், ரொமான்ஸ் ரொம்ப முகசுளிக்கிற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு. என்னை விடலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதெல்லாம் மற்றவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் வந்து யாரையும் நான் குறிப்பிட்டுலாம் சொல்லலை, நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? மற்றவங்க பண்ணுற அளவுக்கு கூட நான் பண்ணுறேன்னான்னு தெரில. அதாவது வந்து ஒரு ஸ்டோரின்னு இருந்தால் ரொமான்ஸ், காமெடி, ட்விஸ்ட்டுக்கே எனக்கு சொல்லித்தராங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வரைக்கும் இருந்ததை விட இப்போ நம்ம கொஞ்சம் டேலண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்துலலாம் ஒன்றுமே தெரியாது, ஏனோ தானம் தான் பண்ணிட்டு தெரிஞ்சேன். அப்புறமா தான் எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஓரளவுக்கு நான் வந்திருக்கேன். இன்னமும் வந்துட்டு எடிட் பண்ண வரல, இருந்தாலும் ஓகே, ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும், பேசணும் அப்படின்னா வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். எல்லாரோட கமெண்ட்டையும் எதிர்பார்ப்பேன். அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். இதை நானே பேசணும்னு நினச்சேன். அவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட, அவங்க ஐடி பேர் தரல எனக்கு. அடுத்த தடவை வந்து யாராவது ஒரு மெயினான கொஸ்டின் கேட்டிங்கன்னா அவங்க ஐடி வந்து நான் யாரும் ஷோ பண்ணி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். வேறு ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது எதிர்பார்க்குறீங்க ஸ்டோரியில் அப்படின்னா வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். எதையும் நான் முயற்சி பண்ணாமல் இல்லை, நான் எல்லாமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்ககிட்ட பேசினாலும் மனசு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்லலை, ஓகேவா? கேட்ட அந்த சிஸ்டருக்காக நான் வந்து ஒரு வீடியோ பண்ணேன். யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். வேறு என்னவா இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். வேறு ஏதாவது இருந்தால் கொஸ்டின் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனல் நல்லா வளர்ந்து வரணும்னு உங்ககிட்ட தான் கேட்க போகிறேன். ஏன்னா நீங்கள் தான் சப்போர்ட் கொடுத்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு எதையுமே நான் உங்ககிட்ட கேட்கல. எப்போதும் உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. யாராவது ஒரு பேட் கமெண்ட் பண்ணால் கூட அவங்கள திட்டுறதுக்கு கூட நிறைய பேர் வரீங்க. அந்த மாதிரிலாம் அன்பை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் 10 மணி தரல. ஸோ தேங்க்ஸ். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.